ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழியை வந்து ஜாப்பனீஸ் வந்து ஒரு கான்செப்டாகவே க்ரியேட் பண்ணி அந்த கான்செப்டை வந்து அவங்க லைஃபு மற்றும் வந்து மிச்ச இண்டஸ்ட்ரீஸ் அது அவங்களோட பழக்க வழக்கம் எல்லா விஷயத்துலையுமே வந்து அந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்து இப்போ வந்து உலகத்திலே வந்து ஒரு சிறந்த நாடாக வந்து இருக்காங்க. அதுக்கு வந்து அந்த கான்செப்டும் வந்து ஒரு முக்கியமான காரணம். அந்த கான்செப்ட் வந்து எதுலேருந்து போயிருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழோட ஒரு பழமொழியிலேருந்து தான் அந்த கான்செப்டே வந்து பிரித்து எடுத்திருக்காங்க. இப்போ அந்த பழமொழி என்னது, அந்த கான்செப்ட் என்னன்றத தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5Sன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 5Sஸை வந்து அவங்க வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சாஃப்ட் ஃப்ளோர்ஸ் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டை தரும். ஃபஸ்ட் எஸ் என்னன்னு பார்த்தோன்னா செய்ரி. இப்போ செய்ரினா என்னென்னா ஹவுஸ் கீப்பிங் அதோட மீனிங். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து வகைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோன்னா அங்கே வந்து தேவையான பொருட்கள் என்ன, தேவையில்லாத பொருட்கள் என்னென்னு இருக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து ரெண்டாக செக்ரிகேட் பண்ணி எடுத்துட்டோன்னா இப்போ அந்த இடமே வந்து கொஞ்சம் நீட்டாகவும் ஆகிடும். அதை வந்து நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணுறது பேர் தான் வந்து ஹவுஸ் கீப்பிங். இப்போ வந்து தேவையில்லாத பொருளை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்கிறோன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அப்போ அந்த இடைஞ்சலை குறைக்கிறதுக்காக இப்போ தேவையுள்ள பொருள், தேவையில்லாத பொருள் அது ரெண்டாக பிரித்து நம்ம வந்து இப்போ வந்து அடுக்கி வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ 2வது எஸ் என்னன்னு பார்த்தோன்னா செய்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செய்டோன்னா என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் பிளேஸ் ஆர்கனைசேஷன். ஒர்க் பிளேஸ் ஆர்கனைசேஷன்னா என்னென்னா தேவையான பொருளை தேவையான இடத்துல வச்சுட்டு அதை வந்து தேவையான டைமில் சீக்கிரமாக வந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக பேர் தான் வந்து ஒர்க் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குதுன்னு எடுத்துக்கிங்களேன். அதில் வந்து போல்ட்டு, நட்டு, ஸ்பேனர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு டூல்ஸ் பாக்ஸில் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ வந்து அந்த பொருளை அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அதை உடனே எடுத்து அந்த வேலையை வந்து இமிடியேட்டாக செய்யலாம். இதுக்கு பேர் தான் வந்து ஒர்க் ஆர்கனைசேஷன். இதை வந்து தமிழில் வந்து நிலைப்படுத்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம 3வது எஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். 3வது எஸ் என்னன்னு பார்த்தோன்னா செய்சு. செய்சுனா இங்கிலீஷில் வந்து க்ளீன் அப், இது தமிழில் வந்து சுத்தம் செய்தல். இப்போ வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து எதுனா ஒரு பொருள் விழுந்து உடஞ்சிடுச்சுனாவோ இல்லை வந்து எதுனா கொட்டி அந்த இடம் வந்து டர்ட்டியாக இருக்குன்னா அந்த வந்து இடத்த வந்து சுத்தமாக வச்சுருந்தோனாலே வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளை கொடுக்கும். அதனால் வந்து க்ளீனப் எந்த ஒரு விஷயமும் வந்து நடந்துடுச்சுன்னா அதை உடனே வந்து சுத்தம் செஞ்சு அதை உடனே வந்து நம்ம வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து க்ளீனப். இப்போ நம்ம பார்க்க போகிற 4வது எஸ் என்னன்னு பார்த்தோன்னா வந்து செய்கிட்சு. அப்படின்னா வந்து க்ளீனினஸ். தமிழில் வந்து தரப்படுத்துன்னு அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருந்தா மட்டும் இல்லாமல் அதை வந்து சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். எது எது தேவையில்லான்றதை பிரித்து எடுத்துட்டோம். அதை வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து ரெடி கண்டிஷனில் வச்சுருக்குது. இப்போ அந்த டூல்ஸை எடுத்தோன்னா அது ஒர்க் பண்ணுற மாதிரி சர்வீஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதுதான் வந்து க்ளீனினஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 5வது எஸ்ஸு, கடைசி எஸ்ஸு. இது வந்து சிட்சுகி அப்படின்றது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்னென்னு பார்த்தோன்னா வந்து நீடிக்க செய் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து கண்டினியூஸாக செய்கிறதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் அது ரெகுலேஷன்ஸை வந்து ரெடி பண்ணி அதை வந்து ரெகுலராக வந்து நம்ம கடைப்பிடிச்சா தான் வந்து நம்ம வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதில் வந்து ஒரு நல்ல அவுட்புட்டை எடுக்க முடியும். அதுதான் வந்து டிசிப்ளின்றாங்க. இப்போ வந்து ரொம்ப பணக்காரங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சில விஷயத்த வந்து ரெகுலராக வந்து அவங்க வந்து கடைப்பிடிச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த நல்ல கான்செப்ட், நல்ல பிஸ்னஸ் மைண்ட்லாம் வரும். அதை தான் வந்து இப்போ அரவிந்த் சாமி வந்து சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இப்போ ரொம்ப அதிகமாக வந்து அதை வந்து அந்த கான்செப்டை வந்து அதிகமாக வந்து வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 5 எஸ் என்னென்னன்றதை பார்த்துட்டோம். இந்த 5 எஸ் வந்து எப்படி வந்து நம்ம பழமொழியிலேருந்து வந்திருக்கோன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து சுத்தம் சோறு போடுன்ற வந்து ஒரு பழமொழி இருக்குது. அப்போ வந்து சுத்தமாக ஒரு இடத்த வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து சோறு கிடைக்கும். சோறு வந்து எப்படி கிடைக்கும்னா வந்து சுத்தமாக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து செல்வம் பெருகும். செல்வம் வந்து அதிகமாக கிடைக்கிதுன்னா அது மூலம் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல உடல்நிலை, நல்ல மனநிலை மட்டும் இல்லாமல் நல்ல உணவு கிடைக்கும். அதை தான் வந்து சுத்தம் சோறு போடுன்றத வந்து அன்னைக்கு வந்து பழமொழியா வச்சுருந்தாங்க. அந்த பழமொழியிலிருந்து தான் வந்து இந்த கான்செப்ட்டே வந்து ஜாப்பனீஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து கான்செப்ட்டில் வந்து எக்கச்சக்க வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சர் வீடியோஸுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.